அதிமுகவிலிருந்து 3 முறை முதலமைச்சராக பதவி வகித்த ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். தாய் கழகத்தில் இணைந்ததில் மகிழ்ச்சி என அவர் தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்து 21ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்றபின் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இடையே ஒற்றை தலைமை தொடர்பான பிரச்சினை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் மீட்புக் குழுவை தொடங்கினாலும் அதிமுகவில் மீண்டும் இணைய தயார் என்று கூறி வந்தார். ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் இணைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார். சட்டப்பேரவை தேர்தல் தேதி இன்னும் ஓரிரு வாரங்களில் அறிவிக்கப்படவிருக்கும் நிலையில் திடீரென தனது ஆதரவாளர்களுடன் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்த ஓ பன்னீர்செல்வத்தை அமைச்சர்கள் ஏவா வேலு உள்ளிட்டோர் கைபிடித்தபடி முதலமைச்சர் அறைக்குள் அழைத்துச் சென்றனர். அங்கு திமுக உறுப்பினர் படிவத்தை பூர்த்தி செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இத்தனை காலம் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்து வந்த ஓ பன்னீர்செல்வம் தயக்கத்துடன் சற்று விலகி நிற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரை அன்புடன் பற்றி ஆற தழுவி வரவேற்றார். ஓ பன்னீர்செல்வத்துடன் அவரது மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத், உசிலம்பட்டி அதிமுக எம்எல்ஏ ஐயப்பன் ஆகியோரும் திமுகவில் இணைந்தனர். ரவீந்திரநாத் முதலமைச்சர் காலில் விழுந்து ஆசி பெற்றார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் அரசியல் பண்பாடோடு கட்சி மற்றும் ஆட்சியை முதலமைச்சர் நடத்தி வருவதை உணர்ந்ததால் பெருமகிழ்ச்சியோடு திமுகவில் இணைவதாக தெரிவித்தார். மேலும் திராவிட சித்தாந்தத்தையும் திராவிட இயக்கத்தையும் காப்பதற்காகவே திமுகவில் இணைந்திருப்பதாகவும் கூறினார். எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரி போன்று செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கியிருக்கிறார். தென் மாவட்டங்களிலிருந்து எந்த ஒரு தலைவரும் வந்துவிடக்கூடாது என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனமாக இருந்து தென் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிலைகளிலும் அவர்களை அழிப்பதில் முனைப்பு காட்டி வருகிறார் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பது உறுதி என்று கூறிய ஓ பன்னீர்செல்வம் வரும் தேர்தலில் மு.க.ஸ்டாலின் வாய்ப்பு கொடுத்தால் போட்டியிடுவேன் என்றும் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சரும் சகோதரருமான ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததை வரவேற்பதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், வரும் தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் பாசிச பாஜகவிற்கும் இடையிலான ஜனநாயக போர் என்பதை உணர்ந்து பல்வேறு ஜனநாயக சக்திகளும் திமுக கூட்டணியில் இணைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். திமுகவில் ஓபிஎஸ் இணைந்ததால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கூடுதல் பலம் சேர்ந்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவனும் வரவேற்பு தெரிவித்துள்ளார். பாஜகவில் போய் சேர நினைக்காமல் திமுகவில் சேர்ந்திருக்கிறார் என்பது அவர் மீதான நன்மதிப்பை மேலும் உயர செய்திருக்கிறது. திமுகவில் ஓபிஎஸ் இணைந்தது வெட்கக்கேடான செயல் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி காட்டமாக விமர்சித்துள்ளார். தீய சக்தியான கருணாநிதி அவருடைய மகன் தலைமையிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறார். இது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததை வரவேற்று போடி, கடலூர் உள்ளிட்ட இடங்களில் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுகவில் இணைந்ததை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஓ பன்னீர்செல்வம் மற்றும் ஐயப்பன் ஆகியோர் ராஜினாமா செய்தனர். இதற்கிடையே ஓபிஎஸ் ஆதரவாளராக செயல்பட்டு வந்த முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் ஐக்கியமானார்.